அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து பயணிகளை கடும் சிரமத்திற்கு திமுக ஆளாக்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கண்டனம். நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து இனி கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகள் புறப்படும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அறிவிப்பு. அண்ணாமலையின் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு சிதைக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கத்தில் போதுமான பேருந்துகள் இல்லாதது வெட்கக்கேடு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். ரம்யமாக காணப்படும் செம்மொழி பூங்கா 12 லட்சம் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சி. மோடி பிரதமராக தமிழகத்தில் மெகா கூட்டணி அமையும். ஓபிஎஸ் கருத்து. காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். காஷ்மீருக்கான சிறப்பு சட்டம் 370வது பிரிவு ஒழிக்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்கது. மக்களவையில் பிரதமர் மோடி உரை. அபுதாபியில் முதல் இந்து கோயில் திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பால் நீண்டகால போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அமித்ஷா கருத்து. பஞ்சாப் சண்டிகரில் 14 தொகுதிகளுக்கான ஆம் ஆத்மி வேட்பாளர்களை விரைவில் அறிவிப்போம். கெஜ்ரிவால் பேச்சு. காசாவில் இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல். 28 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் நீக்கம். முதுகு வலியால் அவதிப்படுவதாக தகவல். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.